தற்போது மற்றொரு அண்மை செய்தி. அனைத்து அனுமதியும் பெற்ற பின்னரே வடலூர் வள்ளலார் மையம் அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதன், என்னென்ன கூறப்பட்டுள்ளது தமிழக அரசு சார்பில்? விவரங்களை பதிவு பண்ணலாம். வடலூரில் சத்திய ஞான சபை பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்காக எதிர்ப்பு தெரிவித்தும் அதற்கு ஆதரவு தெரிவித்தும் தொடரப்பட்ட வழக்குகள் தான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் விசாரித்த நீதிபதிகள் மகாதேவன் அடங்கிய அமர்வு இதுபோன்று வள்ளலாரின் தத்துவங்களை விரோதமானவை என்று நிரூபித்தால் மட்டுமே தமிழக அரசுடைய இந்த ஒரு முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இந்த தத்துவங்களை பரப்புவதற்கான முயற்சியை தமிழக அரசு எடுக்கும் போது எதற்காக இதை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் இன்று நீதிபதிகள் எழுப்பினார்கள். அப்போது இந்த வழக்கு தொடர்ந்த மனுதாரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெருவெளியில் அந்த கட்டுமானம் மேற்கொள்வது வள்ளலாரின் விருப்பத்திற்கு முரணானது என வள்ளலாரின் 6ஆம் திருமுறை உள்ளிட்ட பல்வேறு பாடல்களை மேற்கோள் காட்டி இந்த ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெருவெளியில் புராதன சின்னங்கள் இருப்பதாக ஏற்கனவே தொல்லியல் துறை அறிவித்துள்ளது. எனவே அங்கு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு வாதமும் இன்று எடுத்து வைக்கப்பட்டது. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் தொல்லியல் துறை ஆய்வில் இந்த பகுதியில் சில கட்டுமானங்களில் எச்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. 100 ஆண்டுகள் குறைவான அந்த காலத்தை சேர்ந்த அவை தொல்லியல் துறைக்கு முக்கியம் வாய்ந்தவை அல்ல என்ற ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சத்திய ஞான சபையில் கட்டப்பட்ட இந்த கட்டிடங்களை பராமரிப்பதில் ஏன் இவ்வளவு மெத்தனம் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பினார்கள். அதே போல சர்வதேசம் மையம் கட்ட திட்ட அனுமதி பெறப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் இன்று எழுப்பப்பட்டது. அப்போது அனைத்து அனுமதியும் பெற்ற பிறகே வள்ளலார் சர்வதேச மையம் கட்டும் பணிகள் துவங்கப்படும் என்ற ஒரு விளக்கத்தை இந்த தமிழக அரசு தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூன் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி மதன்.